ஹலோ கைஸ், எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு ஆசை, எப்படியாச்சும் நம்ம ஒரு வீடு வாங்கணும், சொந்தமாக ஒரு நிலம் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுவோம். ஓகே, அந்த கனவு இருந்து நாங்கள் ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு நனவு இருக்குது. ஸோ ஓகே, பாண்டிச்சேரியில் தான் நாங்கள் ஒரு எம்டி லேண்டு தான் வாங்கினோம். அதோட லேண்டோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா இதை நாங்கள் ஒரு 1 இயருக்கு முன்னாடி கேட்டப்போ இதில் வந்து ஒரு 10 lakh குறைச்சிக்கோங்க, 18-19 சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs இருந்துச்சு. ஓகே, இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் சரியாகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்ககிட்ட இருக்க சேவிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபுல்லாக காலி பண்ணி தான் அந்த லேண்டே வாங்கியிருக்கோம். பரவாயில்ல, ஏதோ ஒரு சம்திங் நமக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வாங்குறது. ஓகே, எம்டி லேண்டுங்க, வீடு எதுவுமே கட்டல. 28,50,000 ஓகேங்களா. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து நாங்கள் இந்த லேண்டை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பேரில் தான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து டபுள் த அமௌண்ட் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவுனே சொல்லலாம். பட் இருந்தாலும் ஓகே, ஹஸ்பண்ட் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க, ஸோ அவங்க பேரில் வாங்குனது. ஓகே, செலவானாலும் போகட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஏரியாவில் என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வாங்கின ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2375 ருபீஸ்க்கு வாங்கணும் நாங்கள். ஓகேங்களா, வாங்கினதில் எங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் தேவைப்பட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 30,000 எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. 30,30,000 ஆகிடுச்சு. ஓகே, எப்படியோ ஒரு ஒரு நமக்குன்னு ஒரு அசட் இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு இது. பிகாஸ் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஈவன் கோல்டு, லேண்டு தான் இப்போ ஆக்சுவலி மெயினாக இருக்குது. ஒரு லேண்டை நாங்கள் வந்து போன இயர் கேட்ட லேண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 2,500. நாங்கள் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,800 கிட்ட தான் நாங்கள் கேட்டோம். ஸோ இந்த வாட்டி கன்ஃபார்மே பண்ணிட்டோம். என்ன மினிமம் ரேட்டில் நம்மளுக்கு கிடைக்கிது. இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தது எல்லாமே 2,500, 3,000. வில்லியனூர் சைடு மோஸ்ட்டாக பாண்டிச்சேரி இருக்க பீப்புள் எல்லாருக்குமே தெரியும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 3,500, 5,000 அப்படிலாம் சொன்னப்போ ஓகே, நம்மளுக்கு இதே போதும். எங்களுக்கு நியர்பையில் இது ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அப்படி தான் தேடிட்டு இருந்தோம். ஓகே, நியர்பையில் எதனா ஸ்கூல்ஸ், காலேஜஸ்னால் எதனா இருக்கான்னு பார்க்குறப்ப எங்களுக்கு நியர்பையில் ஸ்கூல்ஸ் இருந்துச்சு, பஸ் ஸ்டாப் இருந்துச்சு, ப்ளஸ் ஷாப்ஸ் எல்லாமே இப்போ தான் இதாகிட்டுருக்கு. கொஞ்சம் ரொம்ப டெவலப்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டெவலப்டு ப்ளஸ் ஸ்கூல்ஸ் இருக்குன்றதால ரொம்பவே ஹோப்பாக நான் வந்து வாங்கியே ஆகணும்னு சொல்கிற மாதிரி சொல்லி 3 months வெயிட் பண்ணி இந்த லேண்டை நாங்கள் வாங்கினோம். ஸோ ஓகே கைஸ், நீங்களுமே என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு லேண்டு வாங்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் போட்டுக்கோங்க. என்னென்னலாம் நம்மளுக்கு தேவை, எவ்வளோ அமௌண்ட் தேவை, எதுக்கெலாம் ஸ்பெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களும் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன லேண்டையாச்சும் நம்ம கையில் வாங்க முடியும். ரைட் கைஸ்? யா. ஸோ கைஸ், நீங்களும் பிளான் பண்ணுங்கள் உங்களோட ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி. சின்ன சின்ன சேவிங்ஸ் எல்லாமே நம்மளோட பிக் ஃப்யூச்சருக்கு உதவும். ஓகே ஓகே கைஸ், பாய்.